பொதுவாக நம்ம வச்சுருக்க மாதிரியே வண்டி சத்தம் கேட்டால் நம்மளை மாதிரியே யாரோ வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் என் ஓனர் அப்படி இல்லைங்க. நம்ம வண்டியே யாரோ ஓட்டிகிட்டு போகிறான்னு ஓடி வந்து பார்ப்பான். இன்னுமா தெரியல, நான் தாங்க RX100. என்னை வாங்கினவங்ககிட்டையும் வாங்க போகிறவங்ககிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும். மரியாதையா என்ன அனத்த விடுங்க. 3 படம் பார்த்துட்டு உன்னை தனுஷுன்னு நினச்ச என்ன வாங்கின பார்த்தியா, அது கூட தப்பு இல்லை. ஆனால் வாங்கின நாள்லேருந்து ஒரு நாளாவது ஸ்துதி மாதிரி ஒரு அழகான பொண்ணை ஏற்றிருப்பியா நீ? ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போகிற ஷேர் ஆட்டோ மாதிரி வத 4 பேரை ஏற்ற வேண்டியது. அதில் அந்த 4ஆவதா உட்காடுறவன் நாரப்பைய. நீ உன் பேக்கை வச்சு என் பிரேக் லைட் அமுக்குனதை கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. என் சைலன்சர் சுடும்னு தெரிஞ்சும் ஏன்டா ரப்பர் செருப்பை போட்டு ஒட்ட வச்சு தொலைக்கிறேன்? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா சும்மாவே என் சத்தத்தை கேட்டு வீதியில் போகிற வரவெல்லாம் எனக்கு சாபம் கொடுத்துட்டு போகிறான். இதில் நீ வேற ஏன்டா என்னை மெக்கானிக் செட்டுக்கு தூக்கிட்டு போய் சத்தத்தை கூட்டுன்னு சலசம் பண்ணுற? அஞ்சலி, இன்னும் உனக்கு புரியல? என் சத்தத்தை கேட்டு கேட்டு உன் காது 2 டமாரம் ஆயிருச்சு அஞ்சலி, டமாரம் ஆயிருச்சு. ஆட உளுத்து போன கேரட்டு பையில இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு. டேய், இப்பெல்லாம் குட்டி யானையில கூட யாரும் பேர் எழுதுறது இல்லடா. ஆனா நீ என் குட்டி ஸ்பீடோ மீட்டர்ல உன் பேரு, உன் குடும்ப பேரு, உன் ஆளுக்கு ஆயா பேரு உனக்கே புரியாத இங்கிலீஷ் பழமொழியெல்லாம் எழுதி வைக்கிற. தெரியாம ஏன்டா இங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ண டீஷர்ட்லாம் போட்டு சுத்த? இதெல்லாம் கூட மன்னிச்சிடறேன்டா. மேல கொட்ட இடத்துல ஸ்ரீ புள்ளத்தி கருப்பு துணைன்னு எழுதுற. உனக்கு வேண்டாம் புள்ளத்தி கருப்பு குலசாமியா இருக்கலாம். புரிஞ்சுக்கடா, நான் ஜப்பான்காரன்டா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து? ஒரு காலத்துல என் கூட படிச்ச மேக்ஸ் 100, AX100, KB100, இவ்வளவு ஏன் பஜாஜ் CD100 கூட இன்னைக்கு ஒரு ஃபேமிலி மேன் ஆகி ஆஃபீஸ் வீடு நான் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிம்மதியா வாழ விட்டியாடா என்ன? நீ வேகமா போய் போலீஸ்ட மாட்டும் போது அவன் ஒன்னு அக்யூஸ்ட்னு திட்டினா பரவாயில்லடா, என்ன பார்த்து அக்யூஸ்ட் வண்டின்னு திட்டுறான்டா. நல்லா யோசிச்சு பாரு, நீ வேகமா ஓட்டுனியா நான் வேகமா போனா? இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற. இந்த 2 உதவாகரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போகும். நான் ஆல்ரெடி அழகா இருக்கேன்னாலடா என்ன தேடி தேடி வாங்குறேன். அப்புறம் ஏன்டா இதுக்கு மேலேயுமா அழகு வேணும்? சரி, தம்பி என்ன மாதிரி பம்பர்ல பொருள் போட்டு போய் போலீஸ்ட மாட்ட வேண்டியது, ஃப்ரண்ட் ஸ்டிக்கர் கடை வச்சிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக பல வண்ணங்கள்ல ஸ்டிக்கர்களை வாங்கி ஒட்டி என்ன கலர் கோழி குஞ்சாக்க வேண்டியது, லாரி ஹெட்லைட் மாதிரி கண்ணு மூக்கெல்லாம் போட்டு வைக்க வேண்டியது, கலர் கலரா லைட்டுகளை போட்டு டயரை சங்கு சக்கரமாக்க வேண்டியது, ஹேண்டில் பாருக்கு டை கட்ட வேண்டியது. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. நான் என்னமோ பிரிஞ்சு போற மாதிரி 2 ஹேண்டில் பாருக்கு இடையில கம்பியை மாட்டி வைக்கிறது. கேட்டா டிரைவிங் கம்ஃபர்ட்டுங்கிறது. அவ்வளோ கம்ஃபர்ட் வேணும்னா அந்த மாதிரி ஹேண்டில் பார் இருக்க வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டியதானடா. உன் பக்கத்து ஸ்டேட்டு தான் கேரளா. அவனை பாடுறா என்ன எவ்வளோ நல்லா வச்சிருக்கான்னு. குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மேட்டர்ல நீ கூட பரவாயில்லடா. பக்கத்து ஏரியாவுடைய சொந்தக்கார பைய ஒருத்தனுக்கு மஃப்ளரை கலட்டி சத்த வரலைன்னு சைலன்சரை பிடிக்கிட்டு ஓட்டியிருக்கான் ஒரு சண்டால பாவி. ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா. ஃபைனலா என்னதான் என் குடும்பத்தில் என்னை கொடுமைப்படுத்தினாலும் கூட R15 வயசாயிட்டாலும் ஸ்கிராபுங்கிற முதியோர் இல்லத்தில் சேர்க்குற இந்த காலத்தில் நான் நின்று போனா கூட தள்ளிட்டு போய் சீன் போடுறேன். என் ஓனர் தாங்க எப்பவுமே கெத்து. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். சரிங்க, இனிமே என்னை வாங்க போறவங்களுக்கு என்னோட சிறப்பு அம்சங்களை எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு என்னை எப்படி பார்த்துக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் தாங்க ஐகான் ஆஃப் 2 ஸ்ட்ரோக், செர்ரி ரெட், பீகாக் ப்ளூ, பிளாக். இதுதாங்க என்னோட ஒரிஜினல் கலர். 1985 இருந்து 1987 வரைக்கும் CKD கிட்ஸ் மெத்தட்ல என்னை ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அப்போ என்னோட இன்ஜின்ல மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கோம். நவம்பர் 1985 இருந்து மார்ச் 1996 வரைக்கும் தான் என்னோட சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. அப்போ என்னோட விலை 19,000. இப்போமான்னு கேட்காதீங்க. என்ன RX GR 132cc-லையும் அதை ரீபேட்ச் பண்ணி RX 135-ஆகவும், ஸ்போர்ட்ஸ் மாடல் ஹெட்லாம்போடையும் டூமோடையும் RX Z ஆகும், 14 bhp அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொண்ட RX 135-ஆகவும் RX Z-ஆகவும் வெளியிட்டாங்க யமகா. என்னோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தா 98cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் 11 bhp பீக் பவரையும் 10.39 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வெறும் 98 kg இருக்க ஒரு லைட் வெயிட் பாக்கெட் ராக்கெட் தாங்க நான் போற வேகத்தை பார்த்து டிராக் ரேசிங்ல நான் 100cc வண்டி தானான்னு என் இன்ஜினை கலட்டி பார்த்த காலம்லாம் கூட உண்டு. அதுக்காக நீங்களே என் இன்ஜினை கலட்டி பார்த்துறாதீங்க.